எவ்ரிவன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சமையல் வீடியோ. இது வந்து வல்லாரை கீரை தோசை. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆக்சுவலாக வல்லாரைக்கீரை வந்து எங்கள் ஊரில் கிடைக்காது, இந்தியாவில் நிறையா இருக்கும். இது என்னோடய சிஸ்டர்லா வீட்டில் இங்கே வளர்க்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்ததுனால இது செஞ்சு பார்த்தேன். இந்தியாவில் சாப்பிட்ருக்கேன் ஒருத்தவங்க வீட்டில், ரொம்ப டேஸ்டியாக இருந்திருக்கு. இதுதான் வல்லாரைக்கீரை. இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, ஞாபக சக்திக்கு, அப்புறமா ஏடிஹெச்டி மாதிரிக்கு, அப்புறமா நர்வஸ் சிஸ்டம்க்கு, அண்ட் நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட் அண்ட் ஆல்சோ விட்டமின் பி எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம் அண்ட் வல்லாரைக்கீரை. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு வல்லாரைக்கீரை, அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த வதக்குனதை கொஞ்சம் சீரகமும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட இருக்க இட்லி தோசை மாவில் இந்த அரைச்சி வச்ச விழுதை மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை சுடணும். இப்போ இதை நல்லா கலக்கிட்டேன். இப்போ தோசை சுடலாம். நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாததுனால இந்த ஆனியனை தடவி நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் இல்லையா, இது பச்சை மிளகா வேண்டாம்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசையை நம்ம சுட்டுட்டு மூடி வச்சுட்டு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் மாதிரி. நான்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஊற்ற வேண்டாம். இப்போ நான் அந்த வெங்காயம் தடவுறதுனால பாருங்கள், நல்லா அதுவே தானாக எழும்பி வந்துடும். இப்போ இந்த மெல்லிசான தோசை இல்லை உங்களுக்கு வேணுன்னா திக்கான தோசை கூட போட்டு கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.